லாஸ்ட் எபிசோட்ல மூனோட காயத்தெல்லாம் பார்த்த யோன்ஜனோட ஹஸ்பண்டுக்கு அப்பதான் அவனோட ஒய்ஃப் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கான்னு உண்மையாவே புரிய ஆரம்பிக்குது. இந்த எபிசோட்ல யோன்ஜனுக்கு என்ன ஆக போகுது, யூன்சோகியோட பிரெக்னன்சிக்கு காரணம் யாருன்னு எல்லாமே டீடைல்டா பார்க்கலாம். இது தி க்ளோரி சீசன் 2 எபிசோட் 11. ஃபர்ஸ்ட் சீன்ல சன்னை யோன்ஜின் ரொம்ப பலமா தலையில அடிச்சதால உயிருக்கு போராடிட்டு இருந்த அவன் அவளோட காலை பிடிக்க அப்பதான் அவளோட காலில் ஒரு ஸ்கிராச் ஆகியிருக்குது. அந்த காயத்தை தான் அவ இவ்வளவு நாளா பேண்டேஜ் போட்டு சரி பண்ணிட்டு இருக்கிறா. அவ தான் கொலை பண்ணான்னு தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அங்க இருந்த எல்லா எவிடன்ஸையும் கிளியர் பண்ணிட்டு அவனோட பாடியை அந்த போலீஸோட ஆளுங்க கிட்ட வந்து டிஸ்போஸ் பண்ண சொல்லிடுறா. அதனால அவங்களும் சன்னோட மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஒரு ஏரிக்குள்ள போட்டுட்டு அவன் பாடியை ஒரு பழைய ஃபியூனரல் ஹோமுக்கு கொண்டு போயிடுறாங்க. அதே நேரம் யோன்ஜினும் அவளோட ரத்தக்கரை படிஞ்ச ட்ரெஸ்ஸையும் மற்ற எவிடன்ஸையும் தீக்குல போட்டு எரிச்சிடுறா. அப்படியே அந்த போலீஸ்க்கு கால் பண்ணி சன் என்னோட காலில் ஸ்கிராச் பண்ணிட்டான், அதை என்ன பண்ணணும்னு கேட்க போலீஸும் நீ எதுக்கும் கவலைப்படாத நான் எல்லாமே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் பாடியில இருந்த யோன்ஜனோட ட்ரேஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண சொல்லிடுறாரு. அப்போ அந்த போலீஸோட ஆளுங்க சன்னோட பாடியை என்ன பண்ணலாம்னு கேட்டதுக்கு இப்ப எதுவும் பண்ணா மாட்டிப்போம், அதனால மழை பெய்யும் போது பாடியை புதைச்சிடலாம்னு சொல்லிட்டு அது வரைக்கும் பாடி அந்த ஃபியூனரல் ஹோம் மார்ஷலையே சேஃபா வைக்க சொல்றாரு. இங்க ட்ரீட்மெண்ட்ல இருந்த யோன்ஜின் மயக்கம் தெளிஞ்சு எழுந்து பார்த்தா ஹீரோவை பக்கத்திலேயே தான் உட்காந்துருக்கான். ஆனா அங்க ஏதோ தப்பா இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்ட யோன்ஜினும் உடனே அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வீட்டுக்கு ஓடிடுறா. பயத்துல அவளோட பாடியை ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல்ல அவளுக்கு என்னதான் நடந்துச்சுன்னு யோசிச்சு ரொம்ப குழம்பி போயிருக்கிறா. யோன்ஜினோட ஹஸ்பண்டும் மூன் கிட்ட இங்க வர வரைக்கும் எனக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருந்துச்சு, ஆனா இப்ப அது எதுவுமே கேட்க வேண்டிய அவசியம் இல்ல, உன்னோட இந்த காயம்லாம் இப்பவும் வலிக்குதான்னு கேட்க அவளும் பரவாயில்ல நீ கேட்க வேண்டிய எல்லா கொஸ்டின்ஸையும் கேளு, நான் ஆன்சர் பண்ண ரெடியா தான் இருக்கிறேன், என்னை பொறுத்த வரைக்கும் உன்னை எப்படியாச்சும் யோன்ஜின் கிட்ட இருந்து பிரிக்கணும், ஏன்னா நீ தான் அவளோட ஸ்ட்ரென்த்னு அவன் கிட்ட டைரக்டாவே சொல்லிடுறா. ஆனா அவனும் இன்னுமே யோன்ஜினை விட்டு பெரிய ரெடியா இல்ல, அதனால எப்படி அவனோட மனசை மாத்தி யோன்ஜினை விட்டு பிரிக்கிறதுன்னு மூன் இன்னொரு பிளான் போட ரெடி ஆகுறா. யோன்ஜின் ஹஸ்பண்ட் கிட்ட பேசிட்டு வீட்டுக்கு வந்த மூன் சோஃபாலேயே நல்லா தூங்கிட்டு இருக்க. அப்ப ஹீரோ குக் பண்ணிட்டு இருக்கிற சவுண்டை கேட்டு எழுந்துடுறா. அதனால அவனுக்கு குக் பண்ண ஹெல்ப் பண்ணலாம்னு பக்கத்துல போக அவளோட காயத்தை பார்த்து அவனும் என்னால இந்த காயத்தெல்லாம் சரி பண்ணிட முடியும்னு சொல்ல மூணு அவளுக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் தேவையில்லைன்னு சொல்லிடுறா. யோன்ஜனோட பொண்ணு அவளால மத்த பசங்க மாதிரி கலர்ஸ் எதுவும் பார்க்க முடியலங்கிற வருத்தத்துல லேப்டாப்பை தண்ணிக்குள்ள தூக்கி போட்டுடுறா. வீட்டுல இப்ப தனியா அவளோட ஹஸ்பண்ட் கிட்ட அடி வாங்கி கஷ்டப்பட்டு இருக்கிற ஹேங்க்கு மூணு ஒரு பார்சல் சென்ட் பண்ணிருக்கிறா. அதை ஓபன் பண்ணி பார்த்தா ஃபாரின்ல அவளோட பொண்ணு தங்கி படிக்கிறதுக்காக ஒரு ஃபாரினர் அவங்க வீடை கொடுத்துருக்கிறத தெரிஞ்சு ரொம்ப சந்தோஷப்படுறா. அன்னைக்கு ஹீரோ யூன்சோகியோட பாடியை தேடி ஹாஸ்பிட்டலுக்கு போன விஷயத்த அங்க ஒர்க் பண்ண டாக்டர் பணத்துக்காக ஆசைப்பட்டு யோன்ஜின் அம்மா கிட்ட சொல்லிடுறான். ஆனா அவங்களுக்கு ஹீரோவோட பாடியை ஏன் தேடுறான்னு ரீசன் எதுவும் சரியா தெரியல. அப்போதான் அந்த டாக்டர் சன்னும் யூன்சோகியோட பாடியை ஏற்கனவே வந்து பார்த்துட்டு போன விஷயத்தையும் சொல்றான். இங்க யோன்ஜின் அன்னைக்கு ட்ரீட்மெண்ட்ல அவளுக்கு என்னதான் நடந்துச்சுன்னு ஹீரோவோட ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே கார்ல வெயிட் பண்ணிட்டே யோசிச்சுட்டு இருக்கிறா. பட் அவ அன்னைக்கு மயக்கத்துல இருந்ததால என்னெல்லாம் சொன்னான்னு எதுவுமே அவளுக்கு ஞாபகம் இல்ல. அப்ப அங்க அவ காரை பார்த்த ஹீரோ மறுபடியும் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்கீங்களான்னு கேட்க அவளும் இல்ல நான் அங்க இருக்கிற கடைக்கு தான் போக வந்திருக்கிறேன்னு சொல்லி சமாளிக்கிறான். அப்படியே அவங்க கிட்ட அன்னைக்கு நான் மயக்கத்துல இருந்தப்போ எதுவும் வித்தியாசமா சொன்னேன்னு கேட்டதுக்கு ஆமா நீங்க சன்னு ஒரு நேம அடிக்கடி சொன்னீங்க, ஆனா அது நார்மல் தான், ஏன்னா மயக்கத்துல இருக்கிறப்போ பேஷண்ட்ஸ் இப்படிதான் ஏதாச்சும் சொல்லுவாங்க, சோ நாங்க அதை பெருசா கண்டுக்கிறதே இல்லைன்னு சொல்லிடுறான். ஆனாலும் யோன்ஜினுக்கு அவன் ஏதோ ஒண்ணு மறைக்கிறான்னு மட்டும் ரொம்ப நல்லாவே தெரியுது. அப்போ சமைக்கிறதுக்காக ஷாப்பிங் போன அவ நான் இன்னைக்கு வீட்டுல சமைக்கிறேன், சோ வெளியில எதுவும் சாப்பிடாம வீட்டுக்கு வந்துருங்கன்னு அவ ஹஸ்பண்டுக்கு மெசேஜ் பண்றா. ஆனா அவனும் இவளோட மெசேஜை பார்த்தும் வேணும்னே வெளியில இருந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அதனால கோவமான யோன்ஜின் அவ வாங்கிட்டு வந்த எல்லா பொருளையும் குப்பையில போட்டுட்டு மூன் கூட போய் கேம் விளையாடிட்டு வந்தியா, அதனாலதான் என்கிட்ட இப்படி நடந்துக்கிறியான்னு கேட்கிறா. அதுக்கு அவனும் பதில் கொடுக்குற மாதிரி நான் ஒவ்வொரு டைம் அவ கூட கேம் விளையாடும் போதும் அடுத்து எப்போ மீட் பண்ணி ஒன்னா கேம் விளையாடுவோம் தான் எனக்கு தோணுது, அதனாலதான் அடிக்கடி அவளை போய் மீட் பண்றேன்னு சொல்லி யோன்ஜினை இன்னும் அதிகமா கோவமாக்குறான். அப்போ யோன்ஜின் உனக்கு எப்படி இவ்வளவு பெரிய குழந்தைய வச்சுட்டு என்ன ஏமாத்த தோணுதுன்னு அவனை பார்த்து கேட்டதுக்கு நான் உன்னை பத்தியும் ஜேஜுனை பத்தியும் எப்பவாச்சும் உங்ககிட்ட கேட்டிருக்கேன்னு சொன்னதும் இப்ப அவகிட்ட எந்த பதிலுமே இல்ல. ஹேங்கோட பொண்ணு ஃபாரினுக்கு படிக்க போறதுக்கு முன்னாடி ஒரு நாள் மூன் கிட்ட வந்து என்ன ஏர்போர்ட்ல வழி அனுப்ப யாருமே வரமாட்டீங்களான்னு கேக்குறா. அதுக்கு மூணும் யாராலையும் வர முடியாதுன்னு சொல்ல அந்த பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணி லாஸ்டா அவளை ஹக் பண்ணி தேங்க்ஸ் சொல்லிட்டு நான் வளர்ந்த அப்புறம் உங்களை மாதிரி தான் ஆகணும்னு மூணை பார்த்து சொல்றா. இன்னுமே சாய்க்கு சன் எங்க இருக்கான்னு தெரியாததால அவனுக்கு மெசேஜ் பண்ணி பார்த்துட்டு அவனோட டேப்ல தான் எல்லா முக்கியமான விஷயமும் இருக்குங்கிறதால அதை தேடி அவன் டிரைவ் பண்ண ஜேஜன் காருக்கு போறா. ஆனா ஜேஜனோட புது டிரைவர் அவ யாருன்னு தெரியாம அதை கொடுக்க முடியாதுன்னு சொல்ல ஜேஜனுக்கு கால் பண்ணி கேட்டதும் அவனும் அது என்னன்னே சரியா கேட்காம சாய்க்கு அதை எடுத்து கொடுக்க சொல்லிடுறான். அந்த டேபை ஓபன் பண்ணி பார்த்ததும் சன் காணாம போன அக்டோபர் 19 அன்னைக்கு ரெக்கார்ட் ஆகியிருந்த அந்த வாய்ஸ் ரெக்கார்டை சாய் ஓபன் பண்ணி அது என்னன்னு பாக்குறா. அதுல அன்னைக்கு நடந்த எல்லாமே ரெக்கார்ட் ஆகியிருக்க சாயும் சனுக்கு உண்மையிலேயே என்ன நடந்துச்சுன்னு அப்பதான் தெரிஞ்சுக்கிறா. அதே நேரம் ஜேஜுனுக்கு ஏன் அக்டோபர் 19ல உள்ள ஃபுட்டேஜை யோன்ஜின் டெலிட் பண்ண சொன்னாலும் ரொம்ப குழப்பமா இருக்க. டெலிட் ஆகின ஃபுட்டேஜை ரீஸ்டோர் பண்ண சொல்லி ஒருத்தனுக்கு நிறைய பணம் கொடுக்குறான். யோன்ஜினும் அந்த போலீஸோட ஆளுங்களை வச்சு ஹேங் ஹஸ்பண்டை ஃபாலோ பண்ண சொல்லிட்டு அப்படியே அவளோட பொண்ணை பத்தியும் அவ படிக்கிற ஸ்கூல்ல போய் விசாரிக்க சொல்ல அப்படி யாருமே அங்க இப்போ படிக்கலன்னா அந்த ஸ்கூல்ல இருந்து சொல்லியிருக்காங்க. அதனால யோன்ஜின் டைரக்டா அந்த ஸ்கூலுக்கு
கால் பண்ணி கேட்க அவங்க எல்லா உண்மையும் அவகிட்ட சொல்லிடுறாங்க. அந்த பொண்ணு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் ஃபாரினுக்கு போகிறதுக்காக அந்த ஸ்கூல்ல இருந்து டிராப் அவுட் ஆகியிருக்கிறா. ஹேங்க் அவளோட பொண்ணு லாஸ்டா ஒரு தடவை பார்க்கணும்னு ஆசையா இருந்ததால மூணு அவளை ஏர்போர்ட்டுக்கு அனுப்பணும்னு நினைக்கிறா. ஆனா ஹேங்கோட வீட்டுக்கு வெளியே எப்பவும் யோன்ஜினோட ஆளுங்க இருந்து ஹேங்க வாட்ச் பண்ணிட்டே இருந்ததால மூணு அவளோட ஃப்ரெண்டு மூலமா கொஞ்சம் ரவுடி சாங்க அனுப்பி யோன்ஜின் ஆளுங்க கிட்ட பிரச்சனை பண்ண சொல்றா. அவங்க சண்டை போட்டுட்டு இருக்கிற அந்த கேப்ல ஹேங் ஏர்போர்ட்டுக்கு அவ பொண்ணை பார்க்க போலாம்னு வெளியே போனா அங்க யோன்ஜின் அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறா. யோன்ஜின் எப்படி மூணு வீட்டுக்குள்ள ஷூவை கழட்டாம போனாலோ அதே மாதிரி தான் ஹேங் வீட்டுக்குள்ளேயும் போறா. இப்ப ஹேங் கிட்ட உன்னோட பொண்ணு எங்கன்னு கேட்க அவ யோன்ஜினோட காலில் விழுந்து என்ன வேணா பண்ணிக்கோங்க, என் பொண்ணை மட்டும் விட்டுருங்கன்னு கெஞ்சிரா. அதனால அவளும் சரி நான் உன்னை விட்டுடுறேன், ஆனா எனக்கு யாரெல்லாம் மூணுக்கு என்ன பழிவாங்க ஹெல்ப் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு கேக்குறா. சோ இப்ப என்ன சொல்லி எஸ்கேப் ஆகலாம்னு யோசிச்ச ஹேங் மூணு கூடவே க்ளோஸா ஒருத்தன் இருந்து அவளுக்கு ஹெல்ப் பண்றான். அது யாருன்னு எனக்கு கொஞ்ச நாள்ல கண்டுபிடிச்சு உங்ககிட்ட சொல்றேன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிடுறா. அதை நம்பின யோன்ஜின் அங்க இருந்து போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு உன் ஹஸ்பண்ட் சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடுவான், எல்லாத்துக்கும் ரெடியா இருன்னு சொல்லிட்டு போயிடுறா. யோன்ஜின் அம்மாவும் அவங்க போலீஸ் பாய் ஃப்ரெண்டு கிட்ட யோன்சகியோட பாடியை அந்த ஹாஸ்பிட்டல் சேர்மனோட பையன் ஏன் திருறான்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஆனா இறந்து போனவங்களோட பாடியை 10 வருஷத்துக்கு மேல ஃப்ரீஸ் பண்றது இல்லீகல்ங்கிறதால அந்த போலீஸும் அதை வச்சு ஏதாச்சும் பிரச்சனை பண்ணலாம்னு இன்வெஸ்டிகேட் பண்றாரு. ஹேங்கோட பொண்ணு கடைசி வரைக்கும் அவ அம்மா அவளை பார்க்க ஏர்போர்ட்டுக்கு வருவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க. ஆனா அன்னைக்கு வீட்டுக்கு சீக்கிரமா வந்த அவ ஹஸ்பண்ட் அவளை போட்டு அடிச்சிட்டு இருக்கான். ஆனா அவன் கிட்ட அடி வாங்குற வழியை விட அவ பொண்ணை லாஸ்ட் வரைக்கும் பார்க்க முடியாம போயிடுமோங்கிற அந்த வழிதான் அவளுக்கு அதிகமா இருக்குது. இருந்தாலும் இப்ப பொறுமையா அடி வாங்கிக்கிட்டா அட்லீஸ்ட் அவளோட பொண்ணாச்சும் சந்தோஷமா இருப்பான்னு தான் எல்லாத்தையுமே பொறுத்துக்கிறா. ஆனா அவ பொண்ணை எங்கேயோ அனுப்பிட்டான்னு தெரிஞ்சதால எப்பவும் அடிக்கிறத விட அன்னைக்கு ரொம்ப அதிகமாவே அவ ஹஸ்பண்ட் அடிக்கிறான். அவ பொண்ணுக்கும் ஒரு டைம் ஆச்சும் அவளோட அம்மாவை பார்க்கணும்னு தான் தோணுது. பட் அதை எல்லாத்தையும் ஏர்போர்ட்ல தூரமான என்ன மூணு பார்த்துட்டு தான் இருக்கிறா. ஹேங் அவ பொண்ணுக்காக அவ உயிரையே தியாகம் பண்ண ரெடியா இருக்க இங்க மூணோட அம்மா அவகிட்ட பணம் கேட்டு டெய்லியும் கால் பண்ணி டார்ச்சர் பண்றாங்க. அப்போ அவ மூடட்டா இருக்கிறத பார்த்த ஹீரோ அவ கண்ணமோட சொல்லி ரிலாக்ஸ் பண்ண சொல்றான். அவனுக்கு அவ்வளவு வலி இருந்தாலும் அவன் அதை பத்தி இது வரைக்கும் எதுவுமே மூணு கிட்ட சொல்லாம அவளுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணணும்னு தான் யோசிக்கிறான். தன்னோட பாடியை அந்த போலீஸோட ஆளுங்க சேஃபா வச்சிருக்கிற அந்த ஃபியூனரல் ஹோமை இப்ப ஹீரோ அவங்க யாருக்குமே தெரியாம வாங்கிடுறான். ஹேங்கும் அவளோட பொண்ணு சேஃபா அங்க போய் சேர்ந்துருப்பாளான்னு யோசிச்சுட்டு இருக்க அப்ப அவ மொபைலுக்கு அந்த பொண்ணு நாங்க ஃபாரினுக்கு வந்து சேர்ந்துட்டேன்னு ஒரு மெசேஜ் அனுப்புறா. ஆனா அப்ப அவ ஹஸ்பண்ட் மறுபடியும் குடிச்சிட்டு இவளை அடிக்க வீட்டுக்கு வர இவ மொபைல்லாம் சுவிச் ஆஃப் பண்ணி ஒளிச்சு வச்சுட்டுறா. மூணும் ஹேங்க்கு என்னதான் ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய டைம் கால் பண்ணாலும் அது சுவிச் ஆஃப்லேயே தான் இருக்குது. அப்போ ஹேங் அவளோட பேக் ஒன்ன ஒளிச்சு வைக்க உள்ள எடுத்துட்டு போக அதை கண்டுபிடிச்ச அவளோட ஹஸ்பண்ட் ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள நிறைய பணம் இருக்குது. அதனால அவகிட்ட நம்ம பொண்ணை பார்ல டான்சர் அனுப்பிதான் இவ்வளவு பணம் சம்பாதிச்சேன்னு சொந்த பொண்ணுன்னு கூட பார்க்காம ரொம்ப மோசமா பேசுறான். ஆனா ஹேங் அழுதுட்டே இது நம்மளோட பணம் இல்ல இன்னொருத்தவங்களோடது, நான் இதை அவங்க கிட்ட கொடுக்கணும்னு சொல்றா. அது யாரோடதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவ மொபைல் ஆன் பண்ணி பார்த்தா அதுல ஃபுல்லா யோன்ஜினோட அம்மாவை பத்தின மெசேஜ் தான் இருக்குது. ஏன்னா அது எல்லாமே அவ ஹஸ்பண்டை கொல்றதுக்காக ஹேங்கும் மூணும் சேர்ந்து போட்ட பிளான் தான். யோன்ஜின் அம்மாவுக்கு மெசேஜ் பண்ண ஹேங்கோட ஹஸ்பண்ட் உங்க பொண்ணு யோன்ஜின் ஒருத்தவங்களை கொண்டிருக்காதானு சொல்லி ஒரு பிளாக்மெயில் மெசேஜ் அனுப்புறான். இப்ப எல்லாம் அவங்க பிளான் படி போகிறதால ஹேங்கோட அந்த பாவமான முகத்துல ரொம்ப நாளைக்கு அப்புறம் அப்பதான் சிரிப்பு வருது. அதே நேரம் ஜேஜுன் அந்த அக்டோபர் 19ல என்னதான் நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க அந்த ஃபுட்டேஜ் எப்போ வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். சன்னோட டேப்ல இருந்த ரெக்கார்டிங்க ஃபுல்லா கேட்ட சாயும் யோன்ஜினோட அழிவு ஆரம்பிச்சிருச்சுன்னு ரொம்ப சந்தோஷத்துல இருக்கிறா. வீட்டுல இருக்கிற யோன்ஜினோட பொண்ணும் அவளோட அம்மா மாதிரியே ஆகணும்னு அவ அம்மாவோட அந்த கிரீன் ஹீல்ஸை போட்டு அழகு பாக்குறா. ஆனா அதை பார்த்துட்டே இருந்த ஹெல்ப்பருக்கு தான் அந்த கிரீன் ஹீல்ஸ்ல கிரீன் மட்டும் இல்ல கொஞ்சம் ரெட் கலரும் இருக்குன்னு தெரியுது. சன்னோட பாடி இருக்கிற ஃபியூனரல் ஹோமை ஹீரோ வாங்கிட்டான்னு தெரியாத போலீஸும் அவன் பாடியை எரிக்கிறதுக்காக ஒருத்தருக்கு பணத்தை கொடுத்துட்டு போயிடுறாரு. மூணு அவ மனசுல ரொம்ப நாளா கேட்கணும்னு நினைச்ச கேள்வியை அப்ப ஹீரோவை பார்த்து கேட்கறா. நான் உனக்கு யாரு, ஏன் எந்த கேள்வியும் கேட்காம நான் சொல்ற எல்லாத்தையும் பண்றேன்னு கேட்டதுக்கு ஹீரோ என்னோட வாழ்க்கையும் அவ்வளவு ஈஸியா எனக்கு இருந்ததில்ல, உனக்கு ஹெல்ப் பண்ணும்போது நான் என்னோட கஷ்டத்தெல்லாம் மறக்கிற மாதிரி இருந்துச்சு, அதனால கடைசி வரைக்கும் என்கிட்ட எந்த கேள்வியும் கேட்காம உனக்கு இப்படியே ஹெல்ப் பண்ண என்ன அலோவ் பண்ணுன்னு கேட்கறான். இப்ப ரெண்டு பேரும் அந்த போலீஸோட காரை கிராஸ் பண்ணி சன் பாடி இருக்கிற அந்த ஃபியூனரல் ஹோமுக்கு வந்துடுறாங்க. ஹீரோ எப்போ அவனோட அந்த மோசமான பாஸ்ட பத்தி மூணு கிட்ட சொல்லுவான். ஹேங் ஹஸ்பண்டை கொல்ல மூணோட பிளான் என்ன, யோன்ஜனை பத்தின எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்ட சாய் அடுத்ததா என்ன பண்ண போறா, தன்னோட அம்மா ஒரு கொலகாரின்னு தெரிஞ்சா யோன்ஜனோட பொண்ணு அவளை ஏத்துப்பாளான்னு இது எல்லாத்துக்குமான ஆன்சரை நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். அது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க.